ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்திய வேதாகம சங்கம் தமிழ்நாடு துணைச் சங்கத்தின் சார்பாக என் அன்பான வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம சங்க ஊழியங்களை ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். ஒரு சில காரியங்களை நினைவுபடுத்தி செய்திக்கு கடந்து செல்லுகிறேன். இந்த தேசத்திலே பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1652. எழுத்து வடிவங்கள் உள்ள மொழிகள் 1002. முழு வேதாகமம் இன்று வரையிலும் 83 மொழிகளிலே தான் இருக்கிறது. புதிய ஏற்பாடு, சுவிசேஷம், சங்கீதங்கள் எல்லாமே சேர்த்து 250 மொழிகளிலே தான் 251 மொழிகளிலே தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் 750க்கு அதிகமான மொழிகளில் ஒரு வார்த்தை கூட ஆண்டவருடைய வார்த்தை மொழிபெயர்த்து தரப்படவில்லை. கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவர் எங்கள் மொழியிலே பேச மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் 300 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய தாய்மொழியிலேயே ஏதோ ஒரு மனிதனுடைய தியாகத்தினாலே மொழிபெயர்க்கப்பட்டு அனுதினமும் வாசித்து ஆண்டவருடைய அன்பை ருசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? யாராவது வருவார்கள், எந்த தேசத்திலிருந்து வந்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோமா? உங்களையும் என்னையும் நம்பித்தான் ஆண்டவர் இந்த தேசத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் அந்த பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறந்து போக வேண்டாம். அதற்காக நாம் எல்லாரும் இப்பொழுது உடனே போய் மொழிபெயர்ப்பு பணியிலே ஈடுபடும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கவில்லை. இந்திய வேதாகம சங்கம் கேட்டுக்கொள்வதெல்லாம் வைராக்கியத்தோடு ஜெபியுங்கள். எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் இந்த காரியத்திற்காகவும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்திலே பல்வேறு வேண்டுதல்களை செய்யும் போது, ஆண்டவரே, இந்த தேசத்தில் எல்லா மொழிகளிலும் உம்முடைய வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வேண்டுதலை கூட வைத்து ஜெபியுங்கள். நாம் எல்லாரும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதற்கு கிருபையாக இறங்குவார். காட்சி கூல் என்ற ஒரு மொழி, இந்த மொழி பேசுகிற மக்கள் 3 லட்சத்துக்கு அதிகமானவர்கள். மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள், நாகரிகமற்றவர்கள். அவர்கள் மத்தியிலே வில்லியம் டவுன்சன் கிரஹாம் என்ற ஒரு மிஷனரி பல முறை கடந்து சென்றார். பேச முடியாமல் திரும்பி வந்தார். மொழி தெரியாது, மொழிக்கு எழுத்து கிடையாது. திரும்பி வரும்போதெல்லாம், ஆண்டவரே, மொழி தெரிந்த ஒருவனை, ஆங்கிலம் தெரிந்த ஒருவனை எனக்கு காண்பியும் என்று ஜெபித்து வருவார். வீட்டிலிருந்து புறப்படும் போதும் ஆங்கிலம் தெரிந்த ஒரு மனிதனை காட்டும் ஆண்டவரே என்று ஜெபித்து போவார். பல முறை போன பிறகு அரைகுறையாக ஆங்கிலம் பேசுகிற ஒரு மனிதனை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார். அவனை கண்டு அவனிடத்திலே கெஞ்சி கேட்டார், எனக்கு இந்த மக்களோடு பேச வேண்டும், ஒரு 50 பேரை 60 பேரை ஒரு இடத்திலே கூட்டுவாயா என்று கேட்டார். அவனும் அதற்கு சம்மதித்து ஒரு 50-60 பேரை ஒரு மர நிழலிலே கூட்டினார். அந்த மக்கள் மத்தியிலே அவர் பேசினார். நீங்கள் அறியாத ஒரு தெய்வத்தை, சர்வ வல்லமை உள்ள ஒரு தெய்வத்தை, உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வத்தை, உங்களுக்காக கவலைப்படுகிற ஒரு தெய்வத்தை குறித்து பேச வந்திருக்கிறேன் என்று இதை அவன் காட்சிக்கூல் மொழியிலே மொழிபெயர்த்து சொன்னான். அங்கே நின்றிருந்த ஒரு வயதான பெரியவர், பேச்சை நிறுத்து, அறியாத தெய்வம் என்கிறாய், எங்களை குறித்து கரிசனை உள்ளவர் என்று எல்லாம் சொல்லுகிறாய் அல்லவா, அந்த தெய்வத்தை கூட்டி வந்து எங்கள் மொழியிலே பேச சொல், நீ போ என்று துரத்தி மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு திரும்பினார். வீட்டிலே வந்து 10 வருடங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்து, அவரும் அவருடைய மனைவியும் அந்த மொழிக்கு எழுத்து கண்டுபிடித்து, அந்த எழுத்தை அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து, காட்சிக்கூல் மொழியிலே ஒரு வேத புத்தகத்தை மொழிபெயர்த்து கொடுத்து, இன்று 2,27,000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஜெபம், ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு, ஒரு மனிதனுடைய வைராக்கியம் 2 லட்சத்துக்கு அதிகமான மக்களை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால், நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே கேட்டால், இந்த தேசத்தில் எல்லா மொழிகளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்பட முடியாதா? முடியும், முடியும்.
நம்ம ஜெபிக்கலையே, இன்னும் ஆரம்பிக்கலையே. நான், என்னுடைய வீடு, என் குடும்பம், என் மக்கள், என் சபை என்ற குறுகிய வட்டத்தை விட்டு பறந்து விரிந்து கிடக்கிற பாரத தேசத்தை பாருங்கள். 127 கோடி மக்களை கொண்ட அந்த தேசத்தில் 10 கோடி பேர் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக அரசு சொல்லுகிறது. ஒருவேளை 12 கோடியாக இருக்கலாம். மற்றவர்களுடைய ஆத்துமாவை குறித்த பாரம் யாருக்கு? அமெரிக்க தேசத்தில் உள்ளவனுக்கா அல்லது இன்னொரு தேசத்தில் உள்ளவனுக்கா? உங்களுக்கும் எனக்கும் தான். அவர்களுடைய ஆத்துமாவுக்கு நீங்களும் தானும் தான் பொறுப்பாளிகள். அவர்களுக்காகவும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், மறந்து போகாதீர்கள். ஆகவே வைராக்கியத்தோடு ஜெபியுங்கள். என்னுடைய வாழ்நாளிலேயே எல்லா மொழிகளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்ததென்ற நல்ல செய்தி கேட்டு என் கண்களை மூட கிருபை செய்யும் என்று எல்லாரும் ஒருமனப்பட்டு இன்றிலிருந்து ஜெபிப்போமா? கர்த்தர் அதை வாக்கிய பண்ணுவார். இந்திய வேதாகம சங்கம் 300 மொழிகளை இப்பொழுது தெரிந்தெடுத்திருக்கிறது. 117 மொழிகளிலே மொழிபெயர்ப்பு பணி துவக்கப்பட்டு விட்டது. மீதி இருக்கிற 183 மொழிகளையும் 2025க்குள்ளாலே நாம் முடித்தால் கிட்டத்தட்ட 675 மொழிகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கப்பட முடியும் என்று ஒரு கணக்கிட்டு அந்த பணி நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜெபியுங்கள், மற்றவர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களும் உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டுங்கள். இந்த திருச்சபை அதிகமாக இந்த ஊழியத்தை தாங்குகிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆர்வத்தோடு உங்களுடைய போதகரும் மற்றவர்களும் இந்த நாளை வேதாகம சங்கத்திற்கென்று கொடுத்து அழைத்தார்கள். நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு வேத புத்தகம் அச்சடிப்பதற்கு 400 ரூபாய் ஆகிறது. 150 ரூபாய் 100 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். எப்படி? உங்களுடைய காணிக்கையினால், உங்களுடைய ஜெபங்களினால், உதாரத்துவமாய் நீங்கள் கொடுப்பதால் அது செய்ய முடிகிறது. இன்னும் எல்லாருக்கும் 2025 எல்லா வீடுகளிலும் ஒன்று கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு இலக்கு இருக்கிறது. முடிந்தால் நீங்களும் ஜெபத்தோடு அதை தாங்குங்கள். விநியோகம் செய்கிற ஒரு பணி இருக்கிறது. எல்லா வீடுகளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்க வேண்டும் என்கிற இன்னொரு இலக்கு இருக்கிறது. நீங்களும் விரும்பினால் எங்களைப் போல தன்னார்வத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய வாருங்கள். கடந்த 21 ஆண்டுகளாக நான் ஒரு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றின காலத்திலும் அதன் பிறகு ஓய்வு பெற்று 12 ஆண்டுகளாகிறது. இந்த 12 ஆண்டுகளாக எல்லா பணியையும் தன்னார்வத்தோடு ஆண்டவர் என்னை தமிழகம் முழுவதும் அழைத்து சென்று இந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்கிறார். நானும் என்னோடு பணியாற்றிய ஆசிரியர்களும் சேர்ந்து ஒரு மொழிபெயர்ப்பை தாங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் 3 ஆண்டுகளில் அந்த மொழி அஸ்ஸாம் மொழியிலே வெளிவர, அஸ்ஸாம் மாநிலத்தின் ஒரு மொழியிலே வெளிவர இருக்கிறது. நீங்களும் விரும்பினால் நண்பர்களாக, குடும்பங்களாக, உறவினர்களாக அல்லது உங்களுடைய அலுவலகத்திலே பணி செய்கிறவர்களாக சேர்ந்து ஒரு மொழிபெயர்ப்பை தாங்கலாம். மிகப்பெரிய மிஷனரி பணி. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக அநேக ஆண்டவருடைய வார்த்தை அறியாத மக்களுக்கு அது கொடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் நிறைய ஊழியத்துக்கு கொடுக்குறோம். எல்லா ஊழியத்துக்கும் அடிப்படை ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து போகாது. எல்லா ஊழியத்துக்கும் கொடுங்கள், தாராளம் கொடுங்கள். ஆனால் எல்லா ஊழியத்திற்கும் அடிப்படையான ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னுடைய பங்கு இருக்கிறதா என்பதை ஜெபத்தோடு ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆகவே இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதுபோல கண் தெரியாதவர்களுக்கு பிரெய்லி வேதாகமும் வேதாகம சங்கம் இலவசமாக கொடுக்கிறது. நாட்டிலே 3 கோடி மக்கள் இருக்கிறார்கள் கண் தெரியாதவர்கள் இந்த தேசத்தில். அவர்கள் வாசிப்பதற்காக, தடவி படிப்பதற்காக, கண்களால் வாசிக்க முடியாது. ஆகவே கைகளினால் தடவி வாசிக்க பிரெய்லி வேதாகமம் அச்சிட்டு கொடுக்கப்படுகிறது. ஒரு பைபிளின் விலை 14,800 ரூபாய். அவர்களால் வாங்க முடியுமா? வேதாகம சங்கம் அதை இலவசமாக கொடுக்கிறது. நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை பங்களிக்கலாம். உங்களுடைய வீடுகளிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், எத்தனையோ நல்ல நாட்கள், வெற்றி நாட்கள் எல்லாம் வருகிறது. எங்கெல்லாமோ பணத்தை வீணடிக்கிறோம். ஒரு வேத புத்தகத்தை வாங்கி கொடுங்கள். பார்வையற்ற ஒருவன் ஆண்டவருடைய அன்பை கையினால் தடவி வாசித்து அன்பை ருசிப்பான். கர்த்தர் அதனால் மகிமைப்படுகிறார். இவைகளை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த மிகப்பெரிய ஊழியத்தை நம்முடைய வாழ்நாளிலே நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செய்திக்கு கடந்து செல்வோம். உங்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவேல் 3:14. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள்
திரள் திரளாய் நிற்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. ஆங்கில வேத புத்தகத்தை வாசிக்கும் போது மல்டிடியூட்ஸ் அண்ட் மல்டிடியூட்ஸ் கேதர் இன் த வேலி ஆஃப் டிசிஷன். தீர்மானம் எடுக்கிற பள்ளத்தாக்கிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். கடவுளுடைய நாள் சமீபமாயிருக்கிறது. இன்று நீங்களும் நானும் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே தான் நிற்கிறோம், மறந்து போகாதீர்கள். யோவேல் தீர்க்கதரிசி தரிசனம் காணும் போது தீமைக்கும் நன்மைக்கும் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையே இருந்த போராட்டத்தை பார்த்து விடிவு காலத்தை நோக்கி அவன் ஒரு பெரிய தீர்ப்பை காணும்படியாக ஆண்டவர் அவனை ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தினார். அன்புக்குரியவர்களே, 60 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையிலே என்ன மாற்றம் ஏற்பட்டது? தனியாக இருந்து சிந்தித்து பாருங்கள். இன்று ஆண்டவர் உங்களை ஒரு நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே நிறுத்தியிருக்கிறார். தீர்மானம் எடுக்கிற பள்ளத்தாக்கிலே நிறுத்தியிருக்கிறார். கடந்த காலங்களிலே எத்தனையோ தீர்மானங்கள் எடுத்தோம், நிறைவேறாமல் போனது, தோல்வி அடைந்தது. தீர்மானங்கள் என்ன என்றே தெரியாமல் கூட போனது. நிறைவேற்றும் முன்னாலே நம்மோடு வாழ்ந்தவர்கள் மறைந்து போனவர்களும் உண்டு. எல்லாரும் இன்று நம்மோடு இல்லை. கடந்த ஆண்டிலே வாழ்ந்தவர்கள் கூட நம்மோடு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் புதிய ஆண்டிலே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் விசேஷமானவர்கள் நல்லவர்கள் என்றல்ல. ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பதற்காக ஆண்டவர் நாளை நீட்டி தந்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஒரு புதிய தீர்மானம் இந்த ஆண்டிலே நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் விசேஷமாக நம்மை ஒரு ஆண்டிற்குள்ளே அழைத்து வந்திருக்கிறார். இழப்புகள் இருந்திருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், தோல்வி மேல் தோல்வி, அவமானத்தின் மேல் அவமானம், வியாதியின் மேல் வியாதி, நஷ்டத்தின் மேல் நஷ்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், பரிகாசத்தின் மேல் பரிகாசம், இவைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டு என்ன வாழ்க்கை என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதோ ஆண்டவர் உங்களை ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து நிறுத்தி ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுங்கள் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் இதே போல தீர்மானம் எடுத்தார்கள். வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே ஜனங்களை எல்லாம் கூட்டி வைத்து அவர்கள் ஆண்டவருடைய மகத்துவங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை மறந்து இஷ்டம் போல் அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது யோசுவா அந்த ஜனங்களை கூட்டி வைத்து கேட்பார், கர்த்தர் தெய்வம் இல்லை என்றால் யாரை வணங்குவதென்று இன்று தீர்மானம் செய்யுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். ஜனங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டபோது மனம் தொடப்பட்டவர்களாக, கர்த்தர் செய்த அதிசயங்களை, வழிநடத்துதலை, உடைய பாதுகாப்பை உணர்ந்தவர்களாக, நாங்களும் உம்மோடு சேர்ந்து கர்த்தரையே சேவிப்போம் என்று ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தார்கள். எலியாவின் காலத்திலே கர்மேல் மலையின் மேலே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு பெரிய காரியம் நடந்ததை நாம் வாசிக்கிறோம். எலியா சொன்னான், பாகால் தீர்க்கதரிசி என்றால், பாகால் கடவுள் என்றால் அந்த தீர்க்கதரிசிகளோடு போங்கள், கர்த்தர் தெய்வம் என்றால் என்னோடு வாருங்கள், கிந்தி கிந்தி நடக்காதீர்கள், அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வேண்டாம். மிக தெளிவாக சொல்ல, கிந்தி கிந்தி நடக்கிற ஜனங்களை பார்த்தார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கூட கிந்தி கிந்தி நடக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை விட்டு விலகி போகிற சூழ்நிலைகள் அவர்களுக்கு தாக்கங்களை உண்டாக்கியது. நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா? கஷ்டங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தவுடனே, தோல்வி மேல் தோல்வியை கண்டவுடனே எங்கோ ஓடுகிறோமே. நம்மை அழைத்து செல்வதற்கு ஒரு பெரிய சக்தி நம்மை சூழ்ந்திருக்கிறதல்லவா? கிறிஸ்தவன் தான், ஞானஸ்நானம் பெற்றவன் தான், சாட்சி சொன்னவன் தான், ஆலயத்திலே முன்னிலையிலே நின்றவன் தான். ஆனால் மறைமுகமாக எங்கோ போய் காணிக்கை போடுவதும், எங்கேயோ போய் விசுவாசத்தை விலைக்கு விற்பதும் நாட்டிலே நடந்து கொண்டிருப்பது உண்மையான காரியம். சின்ன காரியங்களுக்கு கூட சில நேரங்களிலே நட்பின் காரணமாக, பழக்கத்தின் காரணமாக கூட சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்திலே பலம் இல்லாமல் போய்விடுகிறோம். நான் தலைமை ஆசிரியராக இருக்கும்போது என்னோட ஒரு ஆசிரியரும் சேர்ந்து ஒரு வங்கிக்கு ஒரு நாள் போயிருந்தோம். அன்னைக்கு இந்த அவங்க பூஜை நாள். நான் மேனேஜரோட அக்கௌண்ட் விஷயமா பேசி கொண்டிருக்கும்போது இந்த வங்கி மேலாளர் கொஞ்சம் சுண்டல் கொண்டு முன்னால் வச்சார். அது பூஜைக்கு வச்சதுன்னு எனக்கு தெரியும், சாருக்கும் தெரியும். நான் சொன்னேன், சார் என்னை மன்னிச்சுங்க,
நான் சாப்பிட்றதில்ல, ஏன்னு கட்டாயப்படுத்தாங்க, நான் விட்டுட்டேன். ஆனால் என்னோட வந்து ஆசிரியர் வாங்கி சாப்பிட்டார், நான் அவரை ஒன்றும் சொல்லலை. இது ஒரு சாதாரண காரியம், நிறைய பேர் நம்மளும் வாங்கி சாப்பிட்றோம், பூஜைக்கு படைத்ததை வாங்கி சாப்பிட்றோம், நட்பின் காரணமாக, பழக்கத்தின் காரணமாக. விட்டு போயிட்டோம். ஒரு வாரம் கழிஞ்ச பிறகு அவருடைய காலில் ஒரு சின்ன புண்ணு, மருந்து போட்டார், அது பெருசாகிட்டே இருந்துச்சு. மருந்து வைக்க வைக்க பெருசாகிட்டே இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் கேட்டார், டெஸ்ட் பண்ணார், எல்லாம் பண்ணார், ஆனால் குணமாகாது. அவருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை அந்த சுண்டல் தின்னனால இருக்குமோ. நாங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவருக்கா தோணியிருக்கு. உடனே அந்த சந்தேகத்தில் போய் பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்கள் ஏன் சார் அதை வாங்கி சாப்பிட போனீங்க, உங்களுக்கு சுண்டல் கிடைக்காதா? ஹெட்மாஸ்டர் சும்மா போனார்ல, அதை பார்த்தா அது நிறுத்தக்கூடாதா அப்படின்னு. அதில் என்ன இருக்குன்னு நினச்சேன். சரி, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு ஜெபம் கேட்டு மன்னிப்பு கேட்டு அழுது அப்புறம் அவருக்கு குணம் ஆச்சு. நிறைய இடத்துல சாட்சி சொன்னார். இதை நாமும் நிறைய நேரங்களில் இப்படி விலகி போகிறோம். பூஜைக்கு வச்சவைகள், அந்நிய தெய்வத்துக்கு கொடுத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். நட்பு நல்லா இருக்கணும், எல்லாம் ஒன்று தான். கர்த்தரே தெய்வம் என்றால் அதை விட்டு பின் வாங்காத. கிந்தி கிந்தி நடக்கிறவர்களா வேண்டாம். ஆண்டவர் அதை திட்டமாக சொல்லுகிறார். பிறகு எனக்கு அது வந்து இது வந்து அங்கே நோகுது இங்கே நோகுதுன்னா, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், நல்ல தீர்மானத்தோடு இருங்கள். கடந்த காலங்களில் கஷ்டம் வந்ததுன்னா ஆண்டவர் உங்களுக்கு தந்ததல்ல, என்னுடைய பாவத்தினால், என்னுடைய அக்கிரமத்தினால், என்னுடைய மீறுதலினால், என்னுடைய கிந்தி கிந்தி நடந்த செய்கையினால். மறந்துடக்கூடாது. அந்த உணர்வு நமக்கு வேணும். அதுதான் விசுவாசத்தில் நிற்கிற நிலை. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. கவனமாக, எச்சரிக்கையாக இருக்கணும். கிந்தி கிந்தி நடக்கிற ஒரு விசுவாசம் வேண்டாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த ஆண்டின் ஆரம்ப நாட்களிலே இருக்கிறோமே, எங்க நிற்கிறது, எந்த இடத்துல நிற்கிறது? தீர்மானம் எடுப்போம். தீர்மானம் எடுக்கவில்லை என்றால் நாமும் கிந்தி கிந்தி நடக்கிறவர்களாகத்தான் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையோடு நம்மை கிந்தி கிந்தி நடக்காதபடிக்கு இந்த ஆண்டின் ஆரம்ப நாளிலே ஒரு தீர்மானம் எடுக்க அழைக்கிறார். எரேமியா 6:16 வாசிக்க கேட்ட வேத பகுதத்திலே அது இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6:16 நான் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். போதும். வழிகளிலே நின்று, போன வருஷம் முடிச்சுட்டல, புது வருஷத்துக்குள்ள போகும்போது சாடி ஓடாதுங்க, ஆத்திரப்படாதுங்க, தீர்மானம் எடுக்காதுங்க, முயற்சி பண்ணாதுங்க, நில்லுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வழிகளிலே நில்லு. ஒன்று 15 வருஷமா கடந்து வந்துட்டீங்களா, 40 வருஷமா வந்துட்டீங்களா, 70 வருஷமா வாழ்க்கை பயணத்தில் வந்துட்டு இருக்கீங்களா, நில்லுங்கள். நில்லு என்ன சொல்றாரு? நிதானமா நில்லு, ஓடாத. உலகம் ஒன்று அங்கே இழுக்கும் இங்கே இழுக்கும், அதை காட்டும் இதை காட்டும், அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம், பிரயோஜனம் இல்லை. வாசிக்க கேட்ட 2வது பகுதியில் வாசித்தம் கேட்டல்ல, 1 பேதுரு 1:24 மனிதனுடைய வாழ்வு புல்லை போன்றது. மழை அதிகமாக பெஞ்சா அழுகி போகும், மிருகம் நடந்தா அது நாசமா போகும், வெயில் அடித்தா கரிஞ்சு. இவ்வளவுதான் மனுஷன். வேதம் நமக்கு சொல்லுவது 70-80 வருடங்கள் தான். மனிதனுடைய வாயசு புல்லை போன்றது. காற்றடிச்ச உடனே பறந்து போகிற பூவை போல தான் நம்ம பெருமை எல்லாம் இருக்கு. நான் அடுத்த ஆட்களை அதிகமாக பார்க்குறது இல்லைன்னு நினைப்பேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், ஹெட்மாஸ்டராக இருக்கும்போது ஒரு மரியாதை இருந்து, கார் கூட திறந்து விடுவாங்க, பைய கூட தூக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு இந்த கேம்பஸில் போனேன்னா, போயா ஹெட்மாஸ்டர் யாரையா உங்களுக்கு தெரியும், கூட வேலை பார்த்தவனையும் அப்படித்தான் சொல்ல. இவ்வளவுதான் உலகத்தில் உங்களுடைய என்னுடைய மரியாதை. நம்ம நாட்டில் பிரதமராக இருந்தவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? பதவியில் இருந்தவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? பதவியில் இருந்தவங்க என்ன சாதிச்சாங்க? திருஷ்டாந்தங்களாக கண்களுக்கு முன்பாக அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகும் பணம் பதவின்னு ஓடுறோமே. உலகை நம்மை வஞ்சிக்கிற ஒரு உலகம். அதனால வழியில நின்று கேட்டு விசாரியுங்கள். பூர்வ காலங்களை குறித்து கேட்டு விசாரியுங்கள். உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்களை அவங்கள்ட்ட கேளுங்க. வேத புத்தகத்தில் திருப்பி பாருங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிறைய பெரியவர்களை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் நிதானித்து வாசித்து பாருங்க. தீர்க்கதரிசிகளை காட்டி இருக்கிறார். வாசியுங்கள், பாருங்கள்.
பூர்வ காரியங்களை கேட்டறி. அப்புறம் சொல்றாரு, கேட்டு விசாரிக்கணுமா, சும்மா போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்டு விசாரித்து புறப்படுங்க. நின்றுட்டு அப்படியே இருந்து உறங்க சொல்லலை, நின்றுட்டு தூங்கவும் சொல்லலை, அல்ல அப்படி நின்றுங்கன்னு சொல்லலை. பூர்வ வழிகளை அறிந்து விசாரித்து கேளுங்கள். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அந்த பழக்கம் நமக்கு வரணும். இந்த ஆண்டில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வைக்கணும்? என் வாழ்க்கையை எப்படி நான் நடத்தணும்? என் காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? என் ஆன்மீக வாழ்வை நான் எப்படி செதுக்க வேண்டும்? இதெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும், கேட்டு விசாரிக்கணும். ஒரு சின்ன காரியத்துக்கு கூட எத்தனை பேர்கிட்ட போய் விசாரிக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்க்கணும்னா கூட யார்கிட்ட இல்லாமல் போய் கேட்டு எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம், எந்த காலேஜில் விடலாம், இந்த வேலைக்கு போகணுன்னா யார்கிட்ட காசு கொடுக்கறது, எப்படி எப்படி போகலான்னு என்னென்னமோ கேட்குறோம் இந்த உலகத்தில். ஆனால் இந்த உலகத்துக்குரிய வாழ்வு மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போகும்போதும் என்னோடு இருக்கிற ஆண்டவரோடு நடக்க எனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிற அனுபவம் இருக்கிறதா? கேட்டு விசாரி, கேட்டு விசாரியுங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தாவீது ராஜாவை பற்றி படிச்சிருக்கோம். பெரிய ராஜா, மிக சிறப்பாக சொல்லப்படுகிற ஒரு ராஜா. ஆண்டவர் அவனை அதிகமாக ஆசீர்வைத்தார் என்றெல்லாம் பார்க்குறோமே. அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தவன் ஆண்டவரிடத்தில் கேட்டு தான் எல்லாம் செய்தான் தெரியுமா? 2 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அவன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரில் போய் தங்கணும். ஒரு அரசனுக்கு ஒரு ஊரில் போய் தங்கணும்னா யார்ட்டையும் கேட்கணுமா? அவனா போய் தங்கிட்டு போகலாம். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே நான் அந்த ஊருக்கு போகலாமான்னு. அவர் போன்னு சொன்ன பிறகு போகிறான், போருக்கு போகிறான். 2 சாமுவேல் 5:19 வாசிக்கும் போது பெலிஸ்தியரை எதிர்த்து நான் சண்டைக்கு போலாமா? ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஒரு அரசன் அவர் போன்னு சொல்றாரு. நான் ஜெயிக்க முடியுமா? படைத்தளபதிகிட்ட கேட்கல, படை வீரர்கள்ட்ட கேட்கல, வேற யாரும் ஜோசியனை கூப்பிட்டு வச்சு கேட்கல. ஆண்டவரே நான் இந்த படையிலே போய் பெலிஸ்தியருக்கு எதிராக போகலாமா என்று கேட்கிறார். ஒரு போன்னு சொல்லி, உனக்கு முன்னால நான் கடந்து போவேன். 24வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ கடந்து போகும்போது முசுக்கட்டை செடிகளை பார்ப்பாய், அந்த செடிகள் அசையும். அப்ப தெரிஞ்சிக்க நான் போறேன்னு தெரிஞ்சிக்க அடையாளத்தை கூட கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறபடியினால், அதே ஆண்டவர் இன்றும் கிரியை செய்கிறவராக இருக்கிறபடியினால் அங்க இங்க திரும்பாதுங்க. ஆண்டவரிடத்தில் கேட்டு விசாரிங்க. வேற எங்கேயும் போய் கேட்காதுங்க, நமக்கு பதில் கிடைக்காது. அது தவறான பதிலாக இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் நேரடியாக வந்து நம்மகிட்ட தரிசனமாக மாட்டார். சில ஆட்களை அனுப்புவார். ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது நமக்கு மூத்தவர்களாக இருக்கலாம். ஜெபத்தில் கேளுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிடுங்கள், ஆண்டவரை கட்டியாக கட்டி பிடித்துக் கொள்ளுங்கள், எனக்கு பதில் தாரும் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பி அதை வாசியுங்கள். ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துவார். அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் வர வேண்டும். அதுதான் வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி தரும். அதுதான் உண்மை என்பதை மறந்து போகாதீர்கள். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு 26 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தகப்பனார் ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு புதிய ஊழியத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த பெருஞ்சாணி என்கிற ஒரு அணை இருக்கிறது, அதுக்கு மலையில் தொடங்கினார். அவர் ரொம்ப வயசாகிடுச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டார். அப்புறம் என்னையும் இன்னொரு ஆளையும் அனுப்புவார். அங்கே போவோம். நாங்கள் அங்கே போய் ஒரு 2-3 குடும்பங்களை சேர்த்து வச்சு ஒரு மரத்து மூட்டில் ஜெபம் நடத்துவோம். அப்புறம் ஆண்டவர் கிருபையினால ஒரு சின்ன ஷெட்டு போட்டோம். ஒரு நாள் RSS பீப்புள் வந்து அதை தீ வச்சு எரிச்சிட்டாங்க. எங்களுக்கு சங்கடம்னா தாங்காது. எங்களுக்கு பஸ்ஸு கூட கிடையாது. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரு பொன்மனைன்னு ஒரு இடத்துல நடந்து போவோம். ஆண்டவரே தீ வச்சுட்டாங்களேயா, பாவப்பட்ட ஜனங்கள் இவங்ககிட்ட என்ன வாங்கி திருப்பி கட்டுறதுன்னு சொல்லி, இருந்தாலும் அநேகர்கிட்ட காசு பிரித்து மாதிரி 2வது ஒன்று கட்டணும், அதையும் தீ வச்சுட்டாங்க. இரவோடு இரவாக எல்லாம் தட்டி தீ போட்டு மிகுந்த வேதனையோட நானும் அந்த ஊழியக்காரனும் மரத்து மூட்டிலே இருந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்முடைய காரியம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வாசலை திறந்து தாரும் என்று கண்ணீரோடு ஜெபித்தோம். வேற யார்கிட்ட போகிறது? எங்கள் அப்பாட்ட போனோம். அவர் வயசான ஆள், நடக்க முடியாது. அவர் சிக்கா இருந்தார். ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான் சொன்னார். ஒரு வாரத்துக்குள்ளால எங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு பதிலளித்தார். அங்கே ஒரு DFO வந்தார், ஒரு கிறிஸ்டியன்.
அவர் அறிஞ்சிருக்காருங்க. இவங்க ஆராதனை தொடங்குறாங்க, தீ வச்சு அரைச்சு எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாரு. நாங்கள் 2 பேரும் அங்கே போனோம். தீ வச்சுட்டாங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ஒரே நாள் ராத்திரியில் இரவு 7லிருந்து காலையில் 7 மணிக்குள்ளால் 60 அடி நீளத்தில் அஸ்திபாரம் வெட்டி 30 அடி அகலத்தில் ஒரு அஸ்திபாரம் வெட்டி அஸ்திபாரம் கட்டி 3 அடி உயரத்தில் செங்கல் வச்சு கட்ட உங்களால் முடியுமா? ஒரு ராத்திரியில் முடிக்கணும். அப்புறம் எவன் அடிக்கிறான்னு நான் பார்க்குறேன். எங்களால் எங்கே முடியும்? காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. மறுபடியும் ஊழியக்கார்ட்ட போகிறேன், எங்கள் அப்பாட்ட போகிறேன். அவர் ஜோம் பண்ணிட்டு சொன்னார், அப்போ நான் வீடு கட்டுறதுக்கு செங்கல் இறக்கி வச்சுருந்தேன், இதை எடுத்துகிட்டு போடானார். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது, உண்மையிலே சொல்கிறேன். நான் கடன் வாங்கி வீடு கட்டணும்னு செங்கல் இறக்கி வச்சுருக்கேன். அவர் சொல்கிறாரு படுத்து கிடந்துட்டு, இதை எடுத்துகிட்டு போடா, கடவுள் உனக்கு வீடு தருவார் போ அப்படின்னு. இந்த ஊழியக்காரருக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, என்ன கட்டாயப்படுத்த முடியாது. அரைகுறை மனதோட சொல்லிட்டாரே என்ன சொல்லி அந்த செங்கலை எடுத்துகிட்டு போனோம். டிஎஃப் ஃபோட்டோ சொன்னோம். 34 பேர் ராத்திரியே அஸ்திவாரம் ஒரு பக்கம் விட்ட, இன்னொரு பக்கத்தில் கருங்கல்ல போட்டு 12 மணிக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சிட்டோம். டிஎஃப்ஓ வந்து நின்று, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் வந்ததாக மட்டும் சொல்லாதுங்க, நாளைக்கு காலையில் பார்ப்போம் அப்படின்னு. ஜன்னல் மட்டத்துக்கு காலையில் 7 மணிக்கு கட்டி முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து கூட்டினாங்க, கட்டிட்டாங்க. அது அவர் சொன்னார், கட்டடத்தை யாரும் இடிக்கக்கூடாது, நீ முன்னால் தடுத்துக்க, அது உன் வேலை. தேர் இஸ் எ ப்ரொவிஷன் இன் த ஃபாரஸ்ட் ஏரியா, தேர் கேன் பி எ சர்ச். சர்ச்சு கட்டுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது, ஃபாரஸ்ட் ஏரியாவில் நீங்கள் தடுக்க முடியாது. அவங்க ஒரு கோயில் கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரால் மாத்திரம்தான் அந்த காரியங்கள் நடத்த முடியும். அவரிடத்துல கேட்போம், வாசலை திறந்து தருவார். கோயில் கட்டுறதுக்குள்ளே நான் வீடும் கட்டி பிடிச்சேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. இன்றைக்கு அங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த அணைக்கட்டை பார்க்க போங்க. ஒருவேளை போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால், அணைக்கட்டுக்கு முந்தின ஸ்டாப்பில் 80 அடி நீளத்தில் வார்க்கப்பட்ட ஒரு பெரிய ஆலயத்தை கோபுரத்தோடு பார்க்க முடியும். ஆண்டவர் அதை யாரும் தொட முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு செய்தா யாரும் தடுக்க முடியாது. நம்முடைய வாழ்விலும் அதே நிலைதான். எந்த சந்தேகம் பட வேண்டாம். வைராக்கியத்தோடு ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், கேட்டு விசாரித்து நடவுங்க. அடுத்த வசனத்தில் அதில் சொல்கிறான், நல்லது எதுன்னு நடக்கணும், சும்மா நடக்கக்கூடாது. வசனத்தை கேட்டு உண்மை இஷ்டப்படி நடக்கக்கூடாது. அவருடைய வழி என்ன என்று அறிந்து தெரிய வேண்டும். அவருடைய வழி என்ன? நான் விளக்கமாக போக விரும்பவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொன்னார், நானே வழி, வேற வழியே கிடையாது. only one way, that is Jesus. இயேசுவே வழி. யோவான் 14:6 ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். வேற ஒரு வழி நமக்கு கிடையாது. இந்த உலகத்திலும் சரி, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போதும் சரி, இந்த ஒரே ஒரு வழிதான். அது நம்மை நித்தியத்துக்கு நேராக நடத்துகிற வழி. உலக காரியங்களிலும் நமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரே வழி அதுதான். ஒருவேளை அநேகர் சிரிக்கலாம், அடுத்தவன மாதிரி பெரிய பந்தா காட்டிட்டு போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் சமாதானத்தோடு அந்த வழியிலே நடக்க முடியும். மறந்து போகாதீர்கள், சமாதானத்தின் பாதை அதுதான். கர்த்தருக்கு பயப்படுகிற வழி, அதைத்தான் இந்த வசனங்கள், ஆண்டவருடைய வேத புத்தகம் நமக்கு காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எதை வாசிக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு முழுவதும் அவருடைய வருகையை குறித்து சொன்னது. அவர் வந்தார், உலகத்திலே வாழ்ந்தார், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தினார், சிலுவை பாடு மரணங்களை அவர் காண்பித்தார், ஏற்றுக்கொண்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், மறுபடியும் வருவேன் என்று சொல்லுகிறார். அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. அதற்கான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே பார்க்கிறோம். வீட்டில் போய் இன்னைக்கு மத்தேயு 24 ஒரு தடவை கூட படியுங்க. வருகிற நேரம் யாரும் அறிய முடியாது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் அழைத்திருக்கார். அது இன்று ராத்திரியோ நாளையோ நமக்கு தெரியாது. அவர் சொன்ன எல்லா காரியங்களும் நடந்தது. அவர் வரப்போகிற நேரத்தில் உள்ள காரியங்களும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. விரிவாக சொல்ல நான் விரும்பவில்லை. பத்திரிகைகள், வரலாற்று செய்திகள், சம்பவங்கள், மனித வாழ்க்கைகள், தலைவர்களுடைய வாழ்க்கைகள், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வழிகாட்டுதல், அதுதான் வழிகாட்டுதல். 2 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றார் ட்ரம்ப். அவர் தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒப்பீனியன் போல் அவர் தோத்துருவார், அந்த அம்மாவுக்கு ஜெயித்து சொல்லி எல்லாம் போட்டாங்க. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, பார்த்தீங்களா? நீ பார்த்துருப்பீங்க சிலர் வேத புத்தகத்தை கையில் எடுத்து வச்சுட்டு, ஐ பிலீவ் இன் காட்
I believe in the word of God, the opinion polls will not succeed. ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறேன். அவங்க ஒப்பீனியன் போல் இருக்க மக்களுடைய கணக்கெடுத்தாங்களே, அது ஒன்றும் நான் தான் ஜெயிப்பேன். யாராவது நம்பினாங்களா? அவர் ஜெயித்து வந்தாரு. ஆண்டவரை நம்புகிறவன், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவன், அந்த வார்த்தையிலே நடக்கிறவன், அங்கே இங்க ஒரு லட்சண சலம்பல்கள் இருக்கும், அசைக்கப்படுவதில்லை. அதுதான் உண்மை. ஆகவேதான் வழிகளிலே நின்று கேட்டு விசாரித்து நல்ல வழி, இயேசுவே நல்ல வழி, அவருடைய வார்த்தையே நல்ல வழி, அந்த தீர்மானத்தோடு நடந்து போங்கள் என்று ஆண்டவர் என்று நமக்கு காலையில சொல்றார். வேற வழி வேண்டாம். அடிக்கடி வாசிங்க இந்த வசனத்தை, எரேமியா 6:16. வழிகளிலே நின்று கேட்டு விசாரித்து நல்ல வழிகள் எவைகள் என்று கண்டு நடவுங்கள். இயேசுவே அந்த வழி, வேறொரு மார்க்கம் இல்லை. அவருடைய வார்த்தைகளே அந்த வழி, அதுதான் என்னுடைய வழி. அந்த தீர்மானத்தோடு வாழ்க்கை பயணத்தை தொடருவோமா? அதுக்கு ஒரு பதிலும் கொடுத்திருக்கான். உங்களுடைய ஆத்துமாக்கள் இளைப்பாறும், சமாதானம் அடையும். இந்த வழியில போனீங்கன்னா சரீர இளைப்பாறுதல் மட்டுமல்ல, ஆத்துமாக்களும் இளைப்பாறல். உங்களுடைய ஆத்துமா இளைப்பாறுதல் அடைய வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் போதும், இந்த உலகத்தை விட்டு கடந்த பிறகும் ஆண்டவரோடு வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும் என்றால், அவரே வழி என்கிற சத்தியத்தை விட்டு பின்வாங்காமல் கடந்து செல்வோமா? ஒருவேளை நம்மோடு நெருங்கி பழகியவர்கள், நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள், அல்லது உலகத்தினுடைய தாக்கங்கள் நம்மை அங்கே இங்குமாக கால் பிடித்து இழுக்கலாம், அல்லது கரம் பிடித்து இழுக்கலாம். ஆண்டவரையே கரம் பிடித்து, இயேசுவே என் வழி, அவருடைய வார்த்தையே எனக்கு சத்தியம், அதிலே தான் நடப்பேன் இந்த ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த 2017ஆம் ஆண்டுக்குள்ளே கடந்து செல்வோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப வாசிப்போம். இந்த வார்த்தையிலே அவருடைய சத்தியத்தை காண்போம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற உயர்ந்த ஸ்தானத்திலே இந்த உலகத்திலே நாம் சாட்சிகளாக நிற்போம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். இந்த ஆண்டை முடிக்கும் போது அநேக ஆசீர்வாதங்களோடு நம்முடைய ஆத்துமாவுக்கு சமாதானத்தை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த நல்ல தீர்மானத்தை இந்த ஆலயத்திலே இன்று காலையிலே we are in the valley of decision, தீர்மானம் எடுக்கிற இந்த இடத்திலே இருக்கிறோம். ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து விட்டு கடந்து செல்வோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் இந்த ஆண்டிலே ஆண்டவரோடு கரம் பிடித்து நடக்க போகிறோம். ஜெபிப்போம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் விலகிடார், ஒரு நாளோ கைவிடார். ஒரு போதும் விலகிடார், ஒரு நாளோ கைவிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரம் பிடித்தவர்களாக, உம்மையே நல்ல வழி என்று தெரிந்து கொண்டு, வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிற உம்மையே நாங்கள் கரம் பிடித்து இந்த ஆண்டு முழுவதும் நடக்க எங்களை வழி நடத்துவீராக. தடை செய்கிற எல்லா தடைகளையும், எங்களுக்கு தடை உண்டாக்குகிற எல்லா காரியங்களையும் உம்முடைய ஜீவனுள்ள நாமத்தினாலே அப்புறப்படுத்தும். நீர் மாத்திரம் எங்களோடு இடைபடுவீராக. உம்மோடு சேர்ந்து நடக்கிற நல்ல வழியை காண்பியோம். இந்த ஆண்டை எங்களுக்கு அவிதமாக ஆசீர்வைத்து தருகிறபடியினால், தரப்போகிறபடியினால் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தொடர்ந்து பேசுவீராக. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்வீராக. நீர் அவிதமாக செய்கிற தேவனாக இருக்கிறபடியினால், செய்து கொண்டிருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.